செய்கின்றோம். அன்புக்கு பரிசு ஆணைகள். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி என்று அன்பை போதித்தவர் ஆணிகளால் அறையப்படுகிறார். உயிரை உறிஞ்சி குடிக்கும் வல்லூர்கள் ஒன்று கூடி இயேசுவின் உயிரை ஆணிகளால் துளைத்து எடுக்க புரிந்துவிட்டனர். நிர்வாணத்தால் நிர்மூலமாக்கப்பட்ட இயேசுவை சிலுவையின் மீது தூக்கி போட்டு கைகளையும் கால்களையும் மிதித்து பெரிய கூரான ஆணிகளால் ஈவு இரக்கம் இல்லாமல் சுத்தியல் கொண்டு மரத்தோடு மரமாக அறைகிறார்கள் கல் நெஞ்சக்காரர்கள். அன்பின் ஆழத்தை ஆணிகள் எட்டி பார்க்கின்றன. கொப்பளிக்கும் ரத்தம் பீழ்ச்சி அடிக்கிறது பார்வையாளர்கள் முகத்தில். துடுதுடுத்து நெளியும் உடல், மரண வேதனையால் கதறி அழும் குரல் நம் காதுகளை எட்டுகிறது. அந்நியர்களை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனும் வீடுவதற்கு காரணம் நம்பிக்கை துரோகம்தான். படை வீரர்களின் மூர்க்கத்தை விட, ஆணைகளின் கொடூரத்தை விட நம்பியவர்களின் நம்பிக்கை துரோகத்தின் வலி, நிராகரிப்பின் வலி, கைவிடப்படுதலின் வழியே இயேசுவை கொடூரப்படுத்தியது. இன்றும் இயேசுவை குறித்த ஆணைகளாக செயல்படுகிறவர்களால் கைவிடப்பட்டு கருணை இல்லங்களிலும் வீதிகளிலும் இருக்கும் முதியோர்கள், அனாதையாக்கப்பட்டு காப்பாடுகளில் உள்ள குழந்தைகள், பணமில்லாமல் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள், பெற்றோர்களின் பொறுப்பின்மையால் காப்பாடுகளில் வளரும் குழந்தைகள், கல்வி வியாபாரமாக்கப்பட்டதால் படிக்க வசதி இல்லாமல் வேலை செய்யும் குழந்தை தொழிலாளர்கள், என் வாழ்வில் நம்மோடு கூட வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை சிலுவையில் அறைய பயன்படுத்தப்படும் ஆணிகள் தான் கடுமையான ஆணி, ஆணி, மக்கள் கடுமம் எனும் ஆணி, குறை கண்டுபிடித்தல் எனும் ஆணி, கடும் கோபம் என்னும் ஆணி, பொறாமை என்னும் ஆணி, இப்படி பட்டியலை புரிந்து கொள்கிறார். மனிதர்களை வாழ்க்கை மட்டுமல்ல, உறவு வாழ்க்கைக்கு முடிவு கட்டும் சாவு மணிகளும் தான். சிந்தனை: இயேசுவே, என் பேச்சும் செயல்பாடுகளும் அடுத்தவர்களை காயப்படுத்தும் ஆணைகளாக இல்லாமல் ஆறுதலையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய அருள் மருந்தாக இருக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனது இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவுள.